ஹாய் ஹலோ குட் மார்னிங். ஹாய். இன்றைக்கி வந்து டே 5 லாங் ரன் பண்ண போகிறோம். இந்த வீக்கோட சாட்டர்டே இது. சாட்டர்டே பண்ண வேண்டியது நேற்று சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே. நேற்று பண்ண முடியல, ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணுறோம். ஆக்சுவலாக லாங் டே இன்றைக்கி ரன்னு 2 கிலோமீட்டர் பிளான். எய்மு மினிமம் 1.5, மேக்ஸிமம் 1, மேக்ஸிமம் 2. அதை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. 1 கிலோமீட்டர் ஜாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வல் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் போகலான்ட்டு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வாக். இப்போ அந்த வார்ம் அப் வாக்கில் இருக்கோம். பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் லாங் ரன் பண்ண போகிறோம். 2 கிலோமீட்டர் மினிமம் 1.5 பிளானு. பார்க்கலாம் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுதான்ட்டு எங்களுக்கே தெரியாது, பார்ப்போம். 1K முடிச்சுட்டு இப்போது வாக்கில் இருக்கோம். வெற்றிகரமாக 1 முடிச்சாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர். இங்கே ரொம்ப மேடு டவுன்ஸாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால லூப் மாதிரியெல்லாம் நடந்துட்டு மறுபடியும் முடிஞ்ச அளவு மேட்டில் ரன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டீட்டூர்லாம் பண்ணி மாற்றி மாற்றி ஓடிட்டுருக்கோம். வினய், உனக்கு ஓகேயா? அவனுக்கு ஓகேயா? எனக்கு ஓகே இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் ஓடணும். வினய் ரொம்ப கொஸ்டின் கேட்குறாரு ஓடும்போது. என்ன வினய்? பார்ப்போம், அதையும் மேனேஜ் பண்ணுவோம். பை. எனக்கு குட் நியூஸ் என்ன தெரியுமா? என்னது? டோட்டலாக 1.5 ஓடிட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் முடிச்சிடலாம். ஓகே. ஹாய். நாங்கள் ரன்னிங் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கே விளாக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சூழ்நிலை சரியில்லை. அதனால் நாங்கள் இங்கே வந்து விளாக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் மேலே வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அங்கெல்லாம் ஒரே வெயிலாக இருந்தது. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே இங்கே வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ரன் எப்படி இருந்துச்சுன்னா 1K முடிச்சாச்சு. செட்டு வந்துட்டு என்ன பண்ணோன்னா 1 கிலோமீட்டர் 5 மினிட் இன்டர்வல், அப்புறம் மறுபடியும் 1 கிலோமீட்டர், முன்னாடியும் பின்னாடியும் 5 கிலோமீட்டரு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஓடினது வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கும் டஃப்பாக தான் இருந்தது. அவருக்கும் டஃப்பாக தான் இருந்துதான். நாங்கள் ஓடின டெரெயின் ஃபுல்லாக கொஞ்சம் நிறையாவே மேடு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் இறக்கம்லாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாம் கலந்து இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் இது ஹார்ட் ரன் தான். பட் இருந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் அந்த 1 கிலோமீட்டர் செட் மட்டும் நாங்கள் கரெக்டாக ஒரு 50 மீட்டர் மட்டும் முடிச்சிட்டோம். ஏன்னா அது மேடுன்றனால இது பிளெயினில் ஓடுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இதை மட்டும் முடிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 50 மீட்டர் மட்டும் விட்டேன். ஏன்னா இப்போ அந்த டைமில் ரொம்ப முடியல, அதனால் அதை மட்டும் விட்டுட்டோம். அவ்வளோதான். என்னால் முடியல, 50 மீட்டர்ஸ் மட்டும் முடியல. பட் ஓகே. ஆனால் இப்போ அது இப்படி ஸ்டீப், இது அந்த ஸ்டீப்பில் 2 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அதே பிளைனில் ஓடிருந்தால் மேபி 2.5 கூட ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் லாங் ரன் இது. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன லாக் பிளான் பண்ணுறோம்னா, வீக்லி ஒன்ஸ் லாக் பண்ணலான்ட்டு. ரன்னு 3 நாள். ஸோ டே 1, டே 2, டே 3, டே 1, டே 2, டே 3 3 சேர்த்து ஒரே வீடியோவாக போடலான்ட்டு ஒரு பிளானு. ஏன்னா பெரிய கண்டென்ட்டும் இதில் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 1 வீக் குமுலேட்டிவாக போட்டால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு இது இருக்கும். பிளானும் சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து 1 வீக்கோட ஒட்டுமொத்த ஒர்க் அவுட்டை 1 டே ஒரு லாகில் போடுறோம். ஸோ அன்டில் தென் பாய்.